வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நாம் வந்துங்க இன்றைக்கி மிஷின் எம்ப்ராய்டிங் பார்க்க போகிறோம். மிஷின் எம்ப்ராய்டிங்கில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த த்ரெட்டை வச்சு நம்ம எம்போஸ் ஸ்டிச்சு போட போகிறோம். எம்போஸ் ஸ்டிச்சு இதில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து பாருங்கள், நம்ம வந்து நூல் மாட்டி வச்சுட்டோம். மேலே சில்க் த்ரெட்டு, அடியில் வந்து நமக்கு நார்மல் த்ரெட் வச்சாச்சு, மாட்டி வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து நியூஸ் பேப்பரும் வச்சாச்சுங்க. நம்ம வந்து அடியில் நியூஸ் பேப்பர் வைக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோலாம் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்றது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த த்ரெட்டை இதில் வச்சு நம்ம எம்போஸ் ஸ்டிச்சு நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள், நான் இந்த பூ வரைஞ்சிருக்கேன். இதில் தான் நான் இப்போ போட போகிறேன். இந்த த்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம இந்த ஷேப்புக்கு போடணுங்க. எப்படின்னு பார்ப்போம். அந்த த்ரெட்டில் குத்தக்கூடாது, த்ரெட்டை சுற்றி தான் நம்ம போடணும். அந்த ஷேப்புக்கு த்ரெட்டில் அங்கேக்கு அந்த சைடும் இந்த சைடும் நம்ம ஸ்டிச் போடணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் சுற்றியே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடாக போட்டுக்கலாம். நான் வந்து மெதுவாக தான் போடுறேன். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க இப்படியே வந்து நீங்கள் மெதுவாகவே போடுங்க. ஃப்ரேமையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நூலையும் அந்த ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கணும், பெட்டலோட ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பைப்பிங் த்ரெட்லேயும் பெரிய சைஸுங்க கேட்டால் தருவாங்க. நூல்கண்டு கடை எல்லா கடையிலையும் இருக்கும், ஸ்டேஷ்னரி கடையிலையும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் இந்த ஷேப்புக்கு இங்கே பாருங்கள், இந்த பெட்டல் வரைஞ்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு இந்த த்ரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை மூடி வர்ற மாதிரி ஒரே மாதிரி தைச்சிட்டு அப்புறம் நீங்கள் அவுட்லைன் கொடுப்போம். நம்ம அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக வந்துடும். நம்ம ஃப்ரேம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஸ்டிச்சு போடணுங்க. இந்த ரெண்டு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் அந்த த்ரெட்டை மறைச்சி நம்ம இப்படியே ஃபுல்லாக போடணுங்க. போட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கே கொண்டு வந்து இங்கே வரைக்கும் நம்ம அதே ஷேப்பில் போட்டுட்டு அப்புறமா நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். அவங்களுக்கு இது வந்து லீஃபுங்க, இது வந்து ஃப்ளவரு, இது லீஃபு போட்டுட்ருக்கோம். இதை நான் ஒன்றை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது கால் கிரிப்